ஐயா வணக்கம் ஐயா. நாங்க எல்லாருமே தமிழக வெற்றி கழகம் சைதை சட்டமன்ற தொகுதியிலிருந்து இருக்கோம். சரிங்களா, இங்க இருக்கவங்க எல்லாருமே உறுப்பினர் தான். இங்க வந்து நம்ம தளபதியோட பிறந்த நாளை ஒட்டி 51வது பிறந்த நாளை ஒட்டி 70 நிகழ்ச்சி நாங்க வந்து 7 வட்டத்தில் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். இதுல வந்து சில ஆளுமை கட்சிகள் எங்களை வந்து அமுக்க பாக்குது, சில நலத்திட்ட உதவிகள் வந்து தடுக்க பாக்குது. சரிங்களா, இதை வந்து முறையிட்டு நாங்க வந்து காவல்துறையிட்ட முறையிட்டோம். நாங்க நிக்கிற இடத்துல இந்த இடத்துல அன்னதானம் பண்ணோம். அன்னதானம் 510 பேருக்கு அன்னதான நிகழ்ச்சி போட்டிருந்தோம். ஒரு பேனர் வைக்க விடல, சாப்பாடு இங்க போடக்கூடாதுட்டாங்க, ஏன்னா ஹாட்ஸ்பாட் ஏரியாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை முறையான காவல்துறையிட முன்னாடியே முறையான அனுமதி ஐயா. நான் வழக்கறிஞரியா, ஏன் நான் முறையான விஷயத்த நான் சொல்லி தான் வாங்கியிருக்கேன். இல்ல அனுமதி வாங்கின அப்புறமா ஏன் உங்களுக்கு மறுக்கிறாங்க? அதுதான் ஏன் தெரியல. அந்த மறுப்பு தான் எங்களுக்கு தெரியல. கேட்டா மேலிடத்து பிரஷர். ஒரு வாரமா பேனர் இருக்குது. நலத்திட்ட உதவிகள் நாங்க வந்து 10 நாள் முன்னாடியே சொல்லியிருக்கோம். அன்னதான நிகழ்ச்சி, மருத்துவ முகாம், இந்த மாதிரி பல ரத்த தான முகாம், பல திட்டங்களை மகளிருக்கு வந்து நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஆனா இருந்தாலும் அதை வந்து இன்னைக்கு தான், நேற்று நைட்ல இருந்து அவங்க ஸ்பீடா ஒர்க் பண்றாங்க. என்னன்னு தெரியல, அது நீங்க தான் கேட்கணும். எங்க வளர்ச்சி சைதாப்பேட்டையில் 2026 வர சட்டமன்ற தேர்தலில் வந்து தளபதி வந்து ஒரு தனிப்பெரும் சக்தியா வந்து சந்திக்கிறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். தளபதி வரும்போது அவங்க இந்த அளவுக்கு ஒரு பெரிய சக்தியா வரும்ன்றது எதிர்பார்க்கல. இன்னைக்கு இருக்கிற எழுச்சியில வந்து தளபதியோட எழுச்சியை பார்த்து இன்னைக்கு ஆளுங்கட்சி பயப்படுது. அவங்களோட அதிகாரத்தை இன்னைக்கு கட்டவிழ்த்து விட்டுருக்காங்க. இன்னைக்கு இது வரைக்கும் 150 விளம்பர பதாகைகள் தளபதியோடைய பிறந்த நாளுக்காக சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதி தலைமை நம்ம சேது ராமச்சந்திரன், சதீஷ் ராமகிருஷ்ணன் இவங்களோட தலைமையில 14 வட்டத்திலையும் வட்ட செயலாளர் எல்லா குழுவும் நாங்க அமைச்சு தெளிவான அரசியலை முன்னெடுத்து மக்களுக்கான அரசியல் இன்னைக்கு நாங்க நடத்துற திட்டம் எல்லாமே எல்லா நலத்திட்டமும் மக்களை போய் சேருது. அது அன்னதானமா இருக்கட்டும், இலவச புடவை கொடுக்கறதா இருக்கட்டும், எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் மக்களுக்கான நிகழ்ச்சியா பண்றோம். விளம்பரத்துக்காக நாங்க பண்ணல. இந்த நிகழ்ச்சியை வந்து தடுக்கணுன்றதுக்காக காவல்துறையும் ஆளுங்கட்சியும் சேர்ந்து ஒரு திட்டமிட்டு எங்களை எல்லா பேனரும் ஆரம்பத்திலே வந்து எங்களை தடுத்திருக்கலாம். எங்களை 150க்கு மேற்பட்ட பேனர்களை சைதாப்பேட்டை முழுவதும் நாங்கள் வச்ச பிறகு நேற்று நைட்ல இருந்து ஜேசி ஆர்டர்னு சொல்லி ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அவங்க மாவட்ட இஷ்டத்துக்கு பேனர்களை கைட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கார்பரேஷனு, ஆர்டிஓ எல்லா டிபார்ட்மெண்ட் சேர்ந்து ஒரு பக்கம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தோட தோழர்கள் முந்தானத்து காலையில இருந்து தூங்காம ஒரு செகண்ட் நாங்க தூங்கல. எங்க கண்ணுங்களை பார்த்தா எங்க கண்ணை பாருங்க, நாங்க தூங்கி கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆகுது, எங்களை தூங்க விடல. இன்னைக்கு எங்க அண்ணனோட பிறந்த நாள், இந்த பிறந்த நாளை நாங்க சிறப்பா கொண்டாடணும், மகிழ்ச்சியா கொண்டாடணும் நினைச்சா எங்களுக்கு தூக்கம் இல்லை, நிம்மதி இல்லை. இது வந்து நடக்கிறது டெமோக்ரஸியா? இதைதான் அம்பேத்கர் சொல்லி கொடுத்துட்டு போனாரா? இதுதான் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு. இதை வந்துதான் நாங்க வந்து அங்க வந்து இவங்க வந்து யூபியில நடக்குது, பீகார்ல நடக்குது, பாசிசம் சொல்றாங்க. இங்க நடக்குது என்ன? ஒரு விளம்பர பேனர். இங்க எந்த ஆளுங்கட்சி எவ்வளவு பவர்ல இருந்தாலும் விளம்பர பேனர் வைக்காம தடுத்து இது வரைக்கும் தமிழ்நாட்டில் வரலாறு கிடையாது. இது காட்டாட்சியா போயிட்டு இருக்கு. இங்க ஈரான்ல நடக்கிற மாதிரி ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கு. இது மக்களாட்சி கிடையாது. புரியுதுங்களா? இது அம்பேத்கரை கொண்டாடுற திராவிட மாடல் ஆட்சி. இதுதான் அம்பேத்கர் சொல்லி கொடுத்தாரா? இதுதான் சமூக நீதியா? எங்க நடக்குது டெமோக்ரஸி? இப்ப உதயநிதியோட பிறந்த நாளுக்கு தமிழ்நாடு ஃபுல்லா பேனர் வச்சாங்க. எங்க ஊர்லயே வச்சாங்க ஒரு 50 பேனர். சரிங்களா? அதெல்லாம் கேள்வி கேட்காத இந்த காவல்துறை தமிழக வெற்றி கழகத்தை மட்டும் வந்து கேள்வி கேட்குதுன்னா எங்க கட்சியை பார்த்து பயப்படுறாங்கன்றது எங்களுக்கு தெரியுது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.